அன்பு நண்பர்களே, இந்த நாளிலே உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் அமைதியும் ஆனந்தமும் தேவனுடைய ஞானமும் நிறைந்த நாளாக இருக்கட்டும். ஒவ்வொரு சூரியோதயமும் நாம் தேவனோடு நடந்து அவருடைய ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தொழிலிலும் பெற்றுக்கொள்ளும் புதிய வாய்ப்பாகும். இன்றைய நாளின் வாக்குத்தத்த வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி புரிந்து கொள்வது? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவது, உங்கள் காரியங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையும், நாம் செய்ய போகிற முடிவுகளையும், எடுக்க போகிற முயற்சிகளையும் ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஜெபத்திலே அதை அவரிடத்திலே சொல்லுவோம். நிச்சயம் அவர் அதை ஏற்றுக்கொள்வார். இரண்டாவதாக, ஆண்டவருடைய வழிகாட்டுதலை நம்புங்கள். நம்முடைய வாழ்விலே நமது வெற்றிக்கான ஒரு சிறந்த பாதையை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அதை நமக்காக வைத்திருக்கிறார். அதை நாம் நம்புவோம். அதிலே அவர் நம்மை நடத்துவார். நான் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறேனே, அவர் அதை கேட்கிறாரா என்று ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். மாறாக, நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன், அவர் என்னை வழி நடத்தப் போகிறார் என்று உறுதியாக நம்புங்கள். மூன்றாவதாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலே நாம் சொன்னதை செய்யும்போது ஆண்டவரை நாம் கனப்படுத்துகிறோம். அவரை நாம் நம்பும்போது, அவரிடத்திலே ஜெபிக்கும்போது, நம்முடைய திட்டங்களை ஒப்பு கொடுக்கும்போது அவரை கனப்படுத்துகிறோம். நாம் அவரை கனப்படுத்தும் போது நம்முடைய திட்டங்கள் எல்லாம் நல்ல பலன்களை கொண்டு வரும். ஏனென்றால் ஆண்டவர் அதை பலன்களாக மாற்றி தருவார். பிரியமானவர்களே, நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய தொழிலை ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்கு தெளிவை தருவார். அவர் ஞானத்தை தருவார். நம்முடைய அடிகள் எடுத்து வைக்கும்படியாக அவர் உதவி செய்வார். அவரை நாம் கனப்படுத்தும் போது அவருடைய ஆசீர்வாதங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய தொழிலிலும், நம்முடைய குடும்பத்திலும் நிறைந்திருக்கும். தொழில் செய்பவர்களுக்காக ஒரு விசேஷ வார்த்தை. நண்பர்களே, உங்களுடைய வியாபாரம், தொழில் வெறும் லாப நோக்கத்திற்காக மட்டுமல்ல, அது தேவ நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினாலே உங்களுடைய தொழிலை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். அவர் அதை ஆசீர்வாதத்தின் வாயிலாக மாற்றுவார். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையும், எங்களுடைய தொழிலையும், எங்களுடைய குடும்பத்தையும் உம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் உமது ஞானத்தாலும் அருளாலும் நீர் ஆசீர்வதியும். நேர்மையாகவும் முயற்சியோடும் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோம். உமது பிள்ளைகளுடைய வியாபாரங்கள், தொழில்கள், அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நீரே வளப்படுத்தி உமது மகிமைக்காக அவற்றை பயன்படுத்தும். உம்முடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு வெற்றியும் உமது நன்மைக்கு சாட்சியாக அமையட்டும். நீதிமொழிகள் 16:3 நீர் வாக்குத்தத்தம் செய்தது போல அவர்கள் செய்கைகளை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆகையினாலே நீர் உம்முடைய வார்த்தையின்படியே அவைகளை உறுதிப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பி நன்மைகளை தந்தள்ளும். எல்லாவற்றையும் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நண்பர்களே, இந்த நாளை நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் தொடங்குங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களிடத்திலே உறுதியாக செயல்படும். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய தொழிலும் அவருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பி பிரகாசிக்கட்டும். God bless you.